ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் இதோட ஷார்ட்கட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், உங்களோட பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், உங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இந்த டாப்பிக்லேருந்து அட்லீஸ்ட் 2 to 3 கொஸ்டின்ஸாவது வந்துடும். அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான டாபிக். இதோட ஷார்ட்கட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த டாப்பிக்கை ஈஸியாக 1 minute சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கோட அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசிக் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம் மூணுக்குமே தனித்தனி ஃபார்முலாஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் அந்த மூணையுமே என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஒய் ஷேப்பில் ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. அந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு இந்த ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைமில் எதோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, டைம்னா உங்களுக்கு என்ன வரும், 12 hours இல்லை 60 seconds அந்த மாதிரி தான் வரும். ஸ்பீடுனா என்ன வரும், 150 கிலோமீட்டர் பெர் ஹவர், 250 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படி தான் வரும். ஆனால் அதே இது டிஸ்டன்ஸ்னால் என்ன வரும், 500 கிலோமீட்டர்ஸ், 1000 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி வரும், சரியா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இருக்கிறதுல எதோட வேல்யூவை ஜாஸ்தியாக கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க, டிஸ்டன்ஸோட தான். ஸோ அந்த டிஸ்டன்ஸை மேலே எழுதிக்கோங்க, சரிங்களா? அதோட 2 சைட்லேயும் நீங்கள் வந்து ஸ்பீட், டைம் நீங்கள் எப்படினாலும் எழுதிக்கலாம். டைமு ஸ்பீடுன்னு எழுதிக்கலாம், ஸ்பீடு டைம்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட் இதை எடுத்துக்குவோம். ஓகே, நம்ம இப்போ இந்த டயக்ராம் வச்சு எப்படி நம்ம ஃபார்முலா எழுதுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்டன்ஸ், ஸ்பீட் அண்ட் டைம் மூணோட ஃபார்முலா எப்படி எழுதுறது. இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, கீழே பாருங்கள் எஸ்ஸும் டீயும் பக்கத்தில் இருக்கா, அப்போ வந்து டி இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டி, ஓகேவா? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், சரியா? இப்போ எஸ் ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன, டிஸ்டன்ஸும் டீயும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டி பை டி. டி ஈக்குவல் டு டீனா டைம் ஈக்குவல் டு என்ன, டியும் எஸ்ஸும் எப்படி இருக்குது, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ டி பை எஸ், டி இஸ் ஈக்குவல் டு டி பை எஸ். ஸோ நீங்கள் என்ன எக்ஸாம்ஸாக இருந்தாலும் பக்கத்தில் வந்து இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஒய் டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம். இனி வந்து என்னென்ன டைப் ஆஃப் மெத்தட்ஸில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க எக்ஸாம்ஸில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? என்னென்ன டைப்ஸ் கேட்பாங்கன்னா, மொத்தம் 4 types ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, நம்ம எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா, டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்குது அப்படின்ற டைப் இருக்கும். அப்படி இல்லாட்டினா ஸ்பீடு சேமு, இல்லாட்டினா டைம் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 3 type ஆஃப் கொஸ்டின் வரும். அப்போ டிஸ்டன்ஸ் சேம்னா கொஸ்டின்லேயே டிஸ்டன்ஸ் சேம் கொடுத்துருவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸ்பீடு சேமு, டைம் சேமு அப்படின்றது கொஸ்டின்லாம் டேரெக்டாலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து அதோட நியூமரிக்ஸ், அது கொடுத்துருக்க வேல்யூஸ் வச்சு, இல்லை அவங்க கொடுத்துருக்கிற அந்த சென்டென்ஸ் வச்சு இதில் எது சேம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸா, ஸ்பீடா, டைமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். சரி, ஓகே. இந்த 3 types ஆஃப்லையும் வந்து ஏதாவது ஒன்று சேமாக இருக்கும், அதை வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணுவீங்க. அப்போ 4th டைப் என்ன? அப்போ 4th டைப் என்னன்னா, ஆவரேஜ் ஸ்பீட், ஓகேவா? ஸோ ஆவரேஜ் டிஸ்டன்ஸ்னு ஒன்று கிடையாது, ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் இல்லை இன்னும் வராது, ஆவரேஜ் டைம்னு வராது, ஒன்று தான் வரும், ஆவரேஜ் ஸ்பீட். ஒரு பஸ்ஸு இடத்துல ஸ்டார்ட் ஆகி பி இடம் வரை ட்ராவல் பண்ணுது. அங்கங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது, அது வந்து எந்த ஸ்பீடானாலும் இருக்கலாம். செகண்ட் பஸ் ஸ்டாப்பில் வேறு ஒரு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது, தேர்ட் இதுக்கு வேறு ஒரு ஸ்பீட், இந்த மாதிரி அது டோட்டலாக வந்து வேறு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி A to B போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு, நீங்கள் ஏற்கனவே என்ன தெரியும் உங்களுக்கு, அந்த ஒய் டயக்ராம்லேருந்து ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸ்பீடு நம்ம கண்டுபிடிக்க போகிறோனாலே அதோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட்னு அதோட ஃபார்முலா என்னென்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், ஓகேவா? இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் டிஸ்டன்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கணும், டோட்டல் டைமையும் கண்டுபிடிக்கணும். டோட்டல் டைமை இதை எப்படி கண்டுபிடிப்போம், ஏல அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏலேருந்து அந்த ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப் வரைக்கும் போகிற டைமை T1 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பஸ் ஸ்டாப்லேருந்து செகண்ட் பஸ் ஸ்டாப் போகிறத T2, செகண்ட்லேருந்து தேர்ட் பஸ் ஸ்டாப் போகிறது T3. ஸோ இப்படி ஃபுல்லாக வர்ற எல்லா டைமையும் டோட்டல் ஆட் பண்ணால் என்ன வரும், உங்களுக்கு டோட்டல் டைம் என்னன்னு கிடச்சிரும். ஓகே, டோட்டல் டைம் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கும் எவ்வளோ டைமிங்கில் அது வந்துச்சோ அதை கம்ப்ளீட்டாக ப்ளஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டோட்டல் டைம் கிடச்சிரும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து செகண்ட் பஸ் ஸ்டாப் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், செகண்ட்லேருந்து தேர்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதான் டோட்டல் டிஸ்டன்ஸ், ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல்
டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேவா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்ட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிற கஷ்டமாக இருந்தாலும் நம்ம சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம சம் போவோம். ஃபர்ஸ்ட் சம், a boy increases his speed to 9/5 times of his original speed. அவர் வந்து ஒரு பாய் வந்து அவர் ஒரிஜினல் ஸ்பீடை விட 9/5 டைம்ஸ் அதிகமாக வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் அவர் வந்து ஸ்கூலுக்கு ரீச் ஆக 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரீச் ஆகிடுறாராம். பை this he reached his school 30 minutes before the usual time. யூஷுவல் டைமை விட அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரீச் ஆகிடுறாரு. ஏன்னா எப்பயும் வர ஸ்பீடை விட 9/5 டைம்ஸ் அதிகமாக்கிறார். சரிங்களா? நமக்கு எப்பயும் தெரிஞ்ச அதே ஃபார்முலா தான். டி அந்த ஒய் ஃபார்முலாவை நம்ம போட போகிறோம், ஒய் டயக்ராம் போட போகிறோம். டி கீழே வந்து எஸ் இன்ட்டு டி. சரியா? ஸோ இது வந்து 4 டைப் ஆஃப் சம்ஸில் ஒரு டைப்பாக தான் இது இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று சேம் டிஸ்டன்ஸ், சேம் ஸ்பீடு, இல்லை வந்து சேம் டைமு, இல்லை ஆவரேஜ் ஸ்பீடு. சரிங்களா? சரி, இதில் வந்து பாருங்கள், ஸ்பீடு ஒன்றா இல்லை, ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்பீடில் வராரு, அப்புறம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. சரி, அடுத்து டைம் ஒன்றா இல்லை, டைமும் விட 30 நிமிஷம் முன்னாடி வராரு. சரி, அப்போனா என்ன ஒன்று? டிஸ்டன்ஸ் ஒன்று. ஓகேவா? ஸோ இது என்னென்னா சேம் டிஸ்டன்ஸோட மெத்தடில் தான் இந்த சம் இருக்குது. ஓகேவா? அப்போனா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு வந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல் டு செகண்ட் அவர் வந்த டிஸ்டன்ஸும் ஒன்று தான். அப்போ டி ஈக்குவல் டு டின்னு வச்சுக்கோங்க. அப்போ டினா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? எஸ் இன்ட்டு டி. ஸோ ஃபஸ்ட்டு கேஸை S1 இன்ட்டு T1, செகண்ட் கேஸை S2 இன்ட்டு T2ன்னு வச்சுக்கோங்க. என்னென்னா யூஸ்வலாக அவர் போகிற ஸ்பீடை நீங்கள் எஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக போகிறத செகண்ட் கேஸ். சரிங்களா? அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்து யூஸ்வலாக போகிற ஸ்பீடை நம்ம எஸ்ன்னு வச்சுட்டாங்கன்னா S1 இன்ட்டு T1 எஸ் இன்ட்டு டின்னு நீங்கள் வச்சுக்கலாமா? எஸ் இன்ட்டு டி, S1 இன்ட்டு T1 நீங்கள் வந்து எஸ் இன்ட்டு டின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா யூஸ்வலாக போகிறத நம்ம எஸ்டி அந்த மாதிரியே நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு கொஸ்டின்லேருந்து? நமக்கு டிஸ்டன்ஸ் தான் என்னது சேமாக இருக்குது, ஸ்பீடும் டைமும் வந்து வேறு இருக்குது. நமக்கு வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ யூஸ்வலாக நம்ம போகிற டைம் யூஸ்வலாக அவர் எவ்வளோ ஒரு அந்த டிஸ்டன்ஸை எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுவார்? எஸ் இன்ட்டு டீன்ற நேரத்தில் கவர் பண்ணுறார். ஈக்குவல் டு செகண்ட் ஃபாஸ்ட்டாக எப்படி எழுதலாம்? ஸ்பீட் எவ்வளோ? 9/5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கார். அப்போ வந்து அந்த ஃபாஸ்ட்டான ஸ்பீடு எப்படி எழுதலாம்? 9/5 இன்ட்டு எஸ்ன்னு எழுதலாமா? இன்ட்டு டீயை வந்து என்ன எழுதலாம்? 30 நிமிஷம் முன்னாடியே வந்துடுறாரு. சரிங்களா? எப்பயும் ரீச் ஆகிற 30 நிமிஷத்தை விட முன்னாடியே வந்துடுறாரு. அப்போ வந்து T - 13 எழுதலாமா? எஸ் இன்ட்டு டி ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு எஸ் இன்ட்டு T - 13 எழுதியிருக்கும். ஓகேவா? இது எதுக்கு இப்படி எழுதியிருக்கோம் தெரியுதா? யூஸ்வலாக வர டைமை எஸ் இன்ட்டு டின்னு வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு ஃபாஸ்ட்டாக வர டைமை 9/5 இன்ட்டு எஸ்ன்னு வச்சுக்கிறோம். இன்ட்டு டீயை வந்து 30 நிமிஷம் நம்ம முன்னாடியே வந்துடுறாரு. அதனால் T - 13 வச்சுக்கிறோம். ஸோ இது நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா டீயோட வேல்யூ என்ன? 67.5 மினிட்ஸ் வந்து இந்த பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியான சம்மாக இருக்குன்னு. ஸோ ஜஸ்ட்டு இந்த எப்பயும் போல் இந்த ஒய் டயக்ராம் போட்டு நீங்கள் பண்ணுறது மட்டும்தான். இந்த 4 இதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். சேம் டிஸ்டன்ஸ், சேம் டைம், சேம் ஸ்பீட் ஆர் ஆவரேஜ் ஸ்பீட். ஓகேவா? செகண்ட் சம்மை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.